இவரின் முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும். இந்த கிழங்கு நடவு செய்யும்போது ஒரு பர்மனண்டான லொகேஷன், ஒரு மரத்தடியில ஒரு பந்தல் போட்டுக்கிறோம், அதுக்கு அடியில அப்படி நட்டு வச்சுட்டீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு கிழங்கோட தேவையை இது முழுசா பூர்த்தி செஞ்சிடும். ஒரு 4 கிழங்கு நட்டிங்கன்னா போதும், ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு வருஷத்துக்கான கிழங்கு கொடுத்துரும். அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கக்கூடிய இந்த கிழங்கோட ருசி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உருளைக்கிழங்குக்கு 4 மடங்கு டாப்பா இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு கொடியில காய்க்கிறதுன்னு சொன்னா நம்ப முடியுமா? நீங்க பூமிக்கு அடியில் இருக்க உருளைக்கிழங்கே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகின உங்களுக்கு இந்த கொடி உருளை புதுசாக தான் இருக்கும். காரணம், இது இந்த இடத்துல இருந்து அழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அழிவு விளிம்புல போயிருச்சுன்னு சொல்லலாம். காரணம், இது ஏர் பொட்டேட்டோ நம்ம எல்லா இடத்துலையும் பரவலா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்மளோட இதனுடைய ஒரிஜினல் பேர் என்னன்னா காவல்லி கிழங்கு, சுத்தமான தமிழ் பெயர். அப்ப இந்த காவல்லி கிழங்கு நீங்க ஒரு முறை நீங்க சித்திரையில விதைச்சிட்டீங்கன்னா, சித்திரையில தான் நம்ம இதை நடவு செய்யறோம், சித்திரை வைகாசியில. இன்னொன்னு, வாயு இல்லாத கிழங்கு இது. நம்ம உருளைக்கிழங்க சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட மாட்டாங்க, முட்டி வலி இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த கிழங்குகள் அப்படிப்பட்டது கிடையாது. நம்ம ஜீரண உறுப்பையும், அது இல்லாம நம்மளுடைய சிறுநீரக கோளாறுகளையும் நல்ல நிவர்த்தி பண்ணக்கூடியது தான் இந்த காவல்லி கிழங்கு.